தமிழகத்தில் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆதிக்கத்தை எல்லாம் ஏன் கனிமொழி அழைத்துக் கொண்டு அவ்வளவு எண்ணி நிறைய அறிகிறார்களே நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனை பாப்கார்ன் என்றெல்லாம் கேடி கூத்தாக்கினார்களே. அன்னபூர்ணா கோயம்புத்தூர் விஷயத்தில் அவ்வளவு ஊதி பேனை பெருமாளாக்கினார்களே. ஆக மொத்தம் தங்கம் தென்னரசு சரணாகதி அடைந்து விட்டார். தங்கம் தென்னரசும் கனிமொழியும் நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடியுடைய பாதங்களை தொட்டு கண்ணீர் ஒட்டுக்கொண்டு எங்களுக்கு நிதி தாருங்கள், நிதி தாருங்கள், நிதி தாருங்கள் என்று பிச்சை எடுக்காத குறை. காரணம், தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கில் இருந்து ஓய்வு பெற்ற சக்திகாந்த் தாஸ் என்ற கூடிய ஆளுநர் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஓவர் டிராப்ட் அதிகமாக வாங்கிவிட்டது ரிசர்வ் பேங்கில் இருந்து என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் வெக்க கேடுங்க. தமிழக நிதி நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது போன்று ஆசிரியர்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாததில் தமிழக ஒரு பைனான்சியல் பொசிஷன் இருக்கிறது என்றால் அதை விட கேவலம் வேறு ஒன்று இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள்.